அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் ஒரு வழியாக எழுதி முடிச்சாச்சுங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சாச்சு. நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் கே பேஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக என்ன மார்க் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நமக்கு மார்க் குறைவாக வரலாம், அதிகமாக வரலாம், மாடரேட்டாக வரலாம், அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. கடவுள் நமக்கு என்ன மார்க் கொடுத்துருக்காரோ அதுபடி நடக்குங்க. அப்போ இந்த நம்ம உத்தேசமாக ஒரு மார்க் பார்த்துருப்பீங்க. அந்த மார்க்கில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் மனசில் இதை இந்த ஆன்சர் பண்ணியிருப்போம், அது பண்ணியிருப்போம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். பட்ல கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் இப்போது எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு. ஆன்சர் கீ அப்ராக்சிமேட்டாக பெரிய சென்டர்ஸ்லேருந்து, அது ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அஃபிஷியல் என்டிஏ ஆன்சர் கீ இன்னும் வரல, அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு உத்தேசமான மார்க் வச்சு நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா அல்லது பிடிஎஸ் கிடைக்குமா, நம்ம எதிர்பார்க்கிற கல்லூரி கிடைக்குமா, கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, அது சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மாறலாம். பட் தமிழக ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீட்பேக் எடுக்கிறோம். ஃபீட்பேக் எடுக்கிறத வச்சு ஃப்ரெஷர்ஸ் ஒரு மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க, ரிப்பீட்டர்ஸ் ஒரு மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க, ரீரிப்பீட்டர்ஸ் ஒரு மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அப்போது இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ரியலாக கட் ஆஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் அது டிஃபிகல்ட் லெவல் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து, ஸோ கட் ஆஃப் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு உத்தேசமாக சொல்லலாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அது 2017 என்னோட டாட்டர் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ 2018 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி திருச்சி SRM காலேஜில் படித்து முடிச்சு இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. 1 மந்த்தில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி லாஸ்ட் 7 இயர்ஸாக நம்ம டேட்டா எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவர் சேனல். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685. அப்போது கட் ஆஃப் என்ன பேஸ் பண்ணி இருக்க போகுது, கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ பொதுவாகவே கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலுங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, அப்போ ஒரு மாதிரி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அது ஆல் இண்டியா லெவலில் பர்ஃபார்மன்ஸ் மீடியமாக இருந்தது. பட் தமிழக லெவலில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்ததுங்க 2022. ஸோ 2023 தமிழக ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா டாப் 10ல் 4 பேர், ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 10ல் 4 பேர் இருந்தாங்க. அப்போது தமிழக ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் பெட்டராக இருந்தது, ஃபார் பெட்டர். அப்போது இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது. அப்போது பொதுவாக தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இப்போ நீட்டில் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டாங்க, நல்ல எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழக மாணவர்கள் இந்த வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து. ஏன்னா 2022 பயாலஜி ரொம்ப ட்விஸ்டடாக இருந்ததுனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. பட் இந்த வருஷம் தமிழக மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்பீட்டர், ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் ரிப்பீட் பண்ணுறாங்க, ரீரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, ரீரிப்பீட்டருடைய கவுண்ட், இந்த ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் தமிழ் லெவலில் எவ்வளவு இருக்குது, அதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிசைடிங் ஃபேக்டருங்க. ஃப்ரெஷர்ஸ் ஒரு சிலர் நல்லா பண்ணியிருக்கலாம், ஃப்ரெஷர்ஸ் மோசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை. பட் ரிப்பீட்டருடைய பர்ஃபார்மன்ஸும் ரீரிப்பீட்டர் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற பட்சத்தில் கட் ஆஃப்ல மாற்றங்கள் இருக்கலாம். அப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது தமிழக மாணவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும், ரிப்பீட்டர் அண்ட் ரீரிப்பீட்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும், தென் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் ஜென்ரலாக ஃபீட்பேக் ஒரு நாள் எடுக்கிற ஃபீட்பேக் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா நிறைய ஃபீட்பேக் ஃப்ரெஷர்ஸ் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, ரிப்பீட்டர்ஸ் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, ஆவரேஜாக ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10 பேருடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாமா டிக்ரீஸ் ஆகாமான்னு கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம். அப்போ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு நிறைய மாணவருடைய ஃபீட்பேக் எடுத்து ஒரு 100-200 மாணவருடைய ஃபீட்பேக் எடுத்தால் மட்டும்தான் அதுலேயே நிறைய கண்டிஷன்ஸ் எடுக்கணும். அப்படிலாம் எடுத்து பார்த்தா தெரியும். பட் ஜென்ரலாக இது வரைக்கும் கேட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2022 ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறைய அப்படி கன்ஃபியூசிங் டைப், ட்விஸ்டட் டைப், ட்ரிக்கி டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லை. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது. பாட்னியில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாகவே கம்பேரிட்டிவாக பயாலஜி ஈஸி அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்
டு ஈஸி, மாடரேட்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருந்திருக்கு, பட் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்திருக்கு. பட் ஈஸி இல்லை, டஃப் இல்லை, மாடரேட்டாக இருந்திருக்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது கட் ஆஃப் அதிகமாக நிறைய மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குறது எதை டிசைட் பண்ணுறதுன்னா ஃபிசிக்ஸுங்க. ஃபிசிக்ஸில் ரொம்ப ஈஸியாக வந்தது அப்படின்னாவே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஏறிடும். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்போ லாஸ்ட் இயர் மாடரேட்டாக இருந்தது, அதுக்கு முதல் வருஷம் கொஞ்சம் ஒரு ஈஸியாக கூட இருந்தது. பட் டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷனில் கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்குது. அப்போது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு டஃப், ஸோ ஆல்மோஸ்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. பட் நாட் ஈஸி. அப்போது பயாலஜி எல்லாருமே ஈஸி சார் அப்படிங்கிறாங்க. கெமிஸ்ட்ரி பரவாயில்ல, மாடரேட்டாக இருக்குது சார், ஈஸி லெவல், மாடரேட் டு ஈஸி லெவல். பட் ஃபிசிக்ஸ் ஆர்மி ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது சொல்லலை. அப்போ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருந்திருக்கு. அப்போ மார்க், நிறைய மார்க், டாப் லெவல் மார்க் வர்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். இப்போ 700+ வரதே கூட குறைய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு உத்தேசமான ஒரு கணிப்பு தாங்க. ஸோ நம்ம சொல்கிறது தான் ஃபைனலாக அப்படிலாம் கிடையாது. நிறைய ஃபீட்பேக் எடுக்கணும், நிறைய அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அப்போது ஜென்ரலாக பார்க்கும்போது பயாலஜி ஈஸியாக இருந்திருக்கு, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்திருக்கு, ஃபிசிக்ஸ் டஃப் சுச்சுவேஷன் நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கிறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக அது எலிஜிபிலிட்டி மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பயாலஜி ஈஸி அப்படிங்கிறதுனால நிறைய மாணவர்கள் குவாலிஃபை ஆகிடுவாங்க, நிறைய மாணவர்கள் குவாலிஃபை ஆவாங்க, நீட்டில் பாஸ் பண்ணிடுவாங்க. பட் நீட்டில் பாஸ் பண்ணிட்ட எல்லாருக்கும் MBBS சீட் கிடைக்குமானா கிடைக்காதுங்க. அது டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கும், பட் ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காது, கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எலிஜிபிலிட்டி மார்க்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பயாலஜி வாஸ் ஈஸி. தென் டாப் லெவல், ஹை லெவல் மார்க், அது 700+, 650+ கவுண்ட் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஏன்? இந்த ஃபிசிக்ஸ் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். அப்போ அந்த ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பொறுத்தா மாற்றங்கள் இருக்கும். அப்போது ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பெரிய கன்ஃபியூஷன்லாம் வேண்டாங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுக்குவோம். பட் ஒரு +10, -10, +5, -5 இருக்கலாம். இது எதை பேஸ் பண்ணியிருக்க போது ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இருக்க போகுது. தமிழக ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம நீட் ரிசல்ட் அப்போ ஒன்று கொடுப்பாங்க, டைம்ஸ் அப்படியெல்லாம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இப்போ நிறைய அனலைசிஸ் பண்ணுவோம். அப்போது பொதுவாக கட் ஆஃப் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்காதுங்க, பெரிய அளவுக்கு டிக்ரீஸ் இருக்காது. அப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேறு ஸ்டடீஸுக்கு நீங்கள் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் ஒரு 20 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 30 மார்க் குறைவாக இருக்குன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாமா, இல்லை வேறு கோர்சஸ் ஜாயின் பண்ணலாமான்னு தெளிவாக முடிவு எடுக்கணுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபே இருக்கிற அந்த ரேஞ்ச் வருது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கலாம். பட் அதுலேயும் +10 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுச்சுவேஷன் வரலாம். அப்போ நீங்கள் மற்ற படிப்புகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். இல்லை ரிப்பீட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறதான் என்ன மாதிரி டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், அவசரப்பட வேண்டாங்க. பட் இந்த மார்க் நீங்கள் அது இப்போ இந்த கீயை வச்சு செக் பண்ணதை வச்சுட்டேன் நமக்கு கம்மியாக வந்துடும். ஏன்னா என்னோட டாட்டருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே எனக்கு பண்ணும்போது ஒரு மார்க் வந்துச்சுங்க, அடுத்து ஒரு 2 days 3 days நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது 20 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் விட்டு இருப்போம், ஒரு சில கேள்விகள் நம்ம ஞாபகம் வரும், அப்போ இது கரெக்டாக பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கே மார்க்கில் கூடி வரக்கான வாய்ப்புகள் தெரியும். அப்போது இதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறப்போ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.